சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது வீட்டில் 5 தீபம் ஏற்றினால் என்ன பலன் என்பதை நாம் காண உள்ளோம். பொதுவாக எல்லோரும் வீட்டிலே ஒரு தீபம் ஏற்றுவார்கள் தாய்மார்கள். அதே சமயம் ஒரு தீபம் ஏற்றுவதை விட 2 தீபம் ஏற்றினால் இன்னும் சிறப்பு. 5 தீபம் ஏற்ற வேண்டும். 5 தீபம் பொதுவாக நம்ம பெரியவர்கள் குத்து விளக்கு என்று கண்டுபிடித்தார்கள். அதில் பார்த்தால் 5 திரி போட்டு தீபம் ஏற்றுவார்கள். குத்து விளக்கு இல்லை 5 தீபம் உள்ளதை நீங்கள் எல்லாரும் காண்டிருப்போம். இது எதை குறிக்கிறது என்றால் பஞ்சபூதங்களை குறிக்கிறது. அதாவது பஞ்சசக்திகள் நம் வீட்டிலே எப்படி பஞ்சசக்திகள் இருக்க வேண்டும் என்றால் நம் உடம்பில் 5 பஞ்சபூதங்கள் இருக்கிறது. அந்த பஞ்சபூதங்களை ஆவாகனம் செய்வது போல் 5 தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. குத்து விளக்கு ஏற்றினாலும் 5 தீபம், அல்லது தனித்தனியாக 5 காமாட்சி விளக்கு ஏற்ற முடியாது. அதனால் 5 அகல் வைத்து ஏற்றுவினால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை சேர்த்தினால் என்ன பலன் என்றால் பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று 5 ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது. அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேது தவிர மற்ற 5 கிரகங்கள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் நமக்கு அனைத்து சகல ஐஸ்வர்யங்களும் அள்ளி அள்ளி தர வல்லது. இது எந்தெந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, விருச்சிக ராசிக்கு செவ்வாய் இந்த ஒரு யோகமும், அதே போல் ரிஷப ராசிக்கு துலாம் ராசிக்கு சுக்கிரன் ஒரு யோகமும், மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கும் புதன் ஒரு யோகமும், தனுசு ராசி மீன ராசிக்கு குரு பகவான் ஒரு யோகமும், மகரம் கும்ப ராசிக்கு சனி பகவான். இப்படி இந்த 5 பஞ்சமகா புருஷ யோகங்கள் நமக்கு கிடைக்கும். வீட்டில பஞ்சங்களை தீர்க்கக்கூடிய வல்லது இந்த பஞ்ச தீபம் ஏற்றுவது. ஏனென்றால் பஞ்ச தீபம் 5 தீபம். அந்த 5 தீபத்தை எப்போது ஏற்ற வேண்டும் என்றால் எல்லோரும் இந்த காலத்திலே வேலைக்கு போயிடுறாங்க. முன்பெல்லாம் வீட்டில் இருந்ததுனால அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 5 மணிக்கு இது ஏற்றினால் சகல ஐஸ்வர்யங்களும் வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி செல்வ கடாட்சம் லட்சுமி தாண்டம் ஆடுவாள் என்பது ஒரு ஐதீகம். இதை இந்த காலத்திலே செய்ய முடியாது. அதனால் மாலையிலே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். மாலையிலே உங்களுக்கு கிடைக்கின்ற போது இது செய்யலாம். அப்படி ஏற்ற முடியாதவர்களாவது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களிலே ஏற்றினால் ரொம்ப ரொம்ப லட்சுமி கடாட்சம் சேரும், சகல ஐஸ்வர்யம் சேரும் என்பது உண்மை. எப்படி முருகப்பெருமானுக்கு ஓம் சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரம், அந்த 6 எழுத்துக்காக 6 தீபம் ஏற்று வழக்கம் உள்ளது. அதே மாதிரி இந்த பஞ்ச தீபம் 5 தீபம் ஏற்றுவதற்கு பஞ்சாட்சர மந்திர சிவபெருமானை தியானித்து 5 பூதங்கள் உள்ளடக்கின இந்த 5 தீபத்தை ஏற்றினால் என்னன்னு கேட்டால் வீட்டிலே நிம்மதி கிடைக்கும். 5ஆம் இடம் என்ன? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். புத்திரஸ்தானம் என்றால் புத்திர பேரு கிடைக்கும். பூர்வ புண்ணியம் என்றால் சந்ததி வளராத திருமணம் நடந்து நம் சந்ததி வாழையடி வாழன வரும் என்று ஒரு கூடுவார்கள். அதே போல் பதவிகளை அள்ளித்தரும், பட்டங்களை அள்ளித்தரும், செல்வங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய இந்த 5 6 எதைக்குன்னா ரணஸ்தானம் என்று சத்ரு ரோக ரணம் என்று கூறுவார்கள். அது எப்பதற்காக என்றால் எதிரி தோலை அழிவதற்காகவும், கடன் நிவர்த்திக்காகவும், நிம்மதி கிடைப்பதற்காகவும் இதை செய்தால் ரொம்ப விசேஷம் என்றும் கூறுவார்கள். அதே சமயம் வீட்டிலே தீபம் நீங்கள் ஏற்றினால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 5 தீபத்தை ஏற்றி என்ன சொல்ல வேண்டும் என்றால் ஓம் தீப ஜோதியே பரபிரம்மா என்று சொல்ல வேண்டும். ஓம் தீப ஜோதி பரபிரம்மாம் என்று கூறினால் அந்த தீபத்தோட பலன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் இந்த நேரத்திலே நீங்கள் மாலை நேரத்தில் ஏற்றுறீங்களா, அப்போது என்ன பண்ணால் ஒரு அகலிலோ அல்லது தீபத்து, அதாவது சாம்பிராணி போறீங்களா, அதில் சிறிது சாம்பிராணி வைத்து அதில் கிராம்பு என்று லவங்கம் இல்லை, அதை ஒரு 2-3 வைத்து ஏலக்காய் 1 வைத்து கற்பூரம் வைத்து அதை எரித்து விட்டீங்கன்னா அது எரிஞ்சு தானா அந்த புகை வீடு பூராக பரவும். அப்போது துர்பலன்கள் நீங்கி நல்ல ஐஸ்வர்யங்களும் நல்ல சகல செல்வமும் கடன் தீரும், சுப காரியங்கள் நடக்கும், மேலும் செல்வங்கள் சேரக்கூடியது ஒரு ஐதீகமாக இது நடைபெறுகிறது. இது செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று சொல்லப்படுகிறது. மேலும் நீங்கள் இந்த நேரத்திலே சிறிது பச்சை கற்பூரமா அதில் சேர்த்தா இன்னும் சிறப்பான ஒரு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்று கூறுவார்கள். நீங்கள் வீட்டிலே ஏற்றுகின்ற போது, கற்பூரம் ஏற்றுகின்ற போது அந்த 5 தீபத்திலே ஒவ்வொன்றிலும் ஒரு பச்சை கற்பூரம் சேர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த நேரத்திலே நீங்கள் இந்த 5 ராசிக்கார 5 கிரகங்கள், அதாவது பஞ்சமகா புருஷ யோகங்களை அள்ளித்தர வல்லதாகவும், மேலும் செல்வங்கள் செழிப்பாக சேருவதற்கும், இது ஐப்பசி மாதம் முடிந்து அடுத்து வருகின்ற கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் என்றாலே தீபம், கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் கரோகரா என்று கூறுவது போல் கார்த்திகை தீபம். இதை சேர்த்து செய்தால் அனைத்து பிரச்சனைகளை நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மேலும் வீட்டிலே நீங்கள் இந்த 5 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வேண்டிக் கொண்டால்
திருமணம் நடக்கும், புத்திரப்பேறு கிடைக்கும், கடன் தீரும், எளிதில் வேலை கிடைக்கும். என்னென்ன நீங்க வீடு வாங்க வேண்டும்னால் வீடு கிடைக்கிறான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் சிறிது தண்ணீர் தீர்த்தம் என்று சொல்வார்கள். தண்ணீர் வைத்து ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கிறோம். அந்த தண்ணியில சிறிது பச்சை கற்பூரம், சிறிது லவங்கம் தூள் செய்து போட்டு, ஏலக்காய் தூள் செய்து அதில் போட்டு, அதனை உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் உங்களுக்கு வேண்டிக் கொண்டு அந்த தீர்த்தத்தை பருகினால் உடலில் உள்ள நோய்கள் தீர்வது மட்டுமல்ல, மகாலட்சுமி குடியிருப்பாள் என்பது ஒரு ஐதீகம். இதை அனைவரையும் செய்து பார்த்தால் நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் அடையலாம். மேலும் நீங்கள் வீட்டிலே ஏதாவது நைவேத்தியம் கிடைக்கவில்லை என்றால் 2 அல்லது 4 பேரிச்சம்பழம் அதை விதை நீக்கி அதை 2 சொட்டு தேன் வைத்து அம்பாளையம், மகாலட்சுமியும், துர்க்கை அம்மனையும் அனைத்து அம்பாளை வேண்டிக் கொண்டால் சகல ஐஸ்வர்யங்களும் சேரும் என்பது ஒரு கண்கூடாக உண்டு. எப்படி நம் உடலிலே இருக்கின்ற பஞ்சபூத சக்தியை நாம் வெளிக்கொண்டு வருகிறோமோ அதே போல் வாஸ்து தோஷங்கள் நீங்கும். வீட்டில் உள்ள குறிப்பாக இந்த 5 தீபம் ஏற்றினால் வாஸ்து தோஷங்கள் நீங்கி நல்ல ஒரு லாபத்தையும் ஆதாயத்தையும் வீட்டில் நிம்மதி தருகின்ற ஒரு இந்த 5 தீபத்தின் பலன் என்று அறியலாம். இதை செய்து பாருங்கள். அனைவருக்கும் இந்த 5 தீபத்தின் ஒளி கிடைக்கட்டும் என்று எப்படி கூறுகிறார்கள் என்று கேட்டால், அஷ்டலட்சுமியிலே ஒரு லட்சுமி வீரலட்சுமியாம், 8 லட்சுமி 7 லட்சுமி போயிட்டாங்களாம், ஒரே ஒரு லட்சுமி மட்டும் இருந்தாங்களாம். அஷ்டலட்சுமி அம்மா நீதாமா போய் அவங்கள கூட்டு வந்தாங்க. இந்த வீரலட்சுமி, தைரியலட்சுமி, விஜயலட்சுமி என்று சொல்லக்கூடிய போய் அந்த 8 7 லட்சுமி கூட்டு வந்தாங்க. ஆகவே தைரியலட்சுமி தருவது இந்த பஞ்ச தீபம் ஏற்றி பாருங்கள். 5 தீபம் ஏற்றினால் அனைத்து லட்சுமியும் நம் வீட்டில் வாசம் செய்வாள் என்று கூறி, நம் உடம்பில் இருக்கின்ற பஞ்சபூத சக்திகளும் வீட்டில் இருக்கின்ற பஞ்சபூத இயற்கை நம்ம கொடுத்து எப்படி பூமி, ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு இப்படி இருக்குது 5 சக்திகள் உள்ளடக்கி இந்த 5 தீபத்தை ஏற்றி பாருங்கள். வீட்டில் செல்வ கடாட்சம், கடன் நீங்கி, புத்திரப்பேறு, திருமணம், வீடு கட்டுதல், வேலை கிடைத்தல், அனைத்து ஐஸ்வர்யம் அள்ளி அள்ளி தரும். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.